மாவட்டம் ஒசூர் ஏட்டு முனுசாமி கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் நங்கிலி என்ற இடத்தில் பதுங்கியிருந்த அமர் என்ற கொள்ளையனை பிடித்த அம்மாநில காவல்துறையினர் அவனை தமிழக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைதான கொள்ளையனை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவிடைமருதூரை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த வீட்டை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சென்றபோது அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முயன்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். கூலி உயர்வு கேட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பித்தளை பாத்திர தொழிலாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு உரிய கூலி உயர்வு வழங்கப்படாவிட்டால் உண்ணாவிரதம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பலாப்பழம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பலாப்பழ சீசன் நிலவி வருவதால் வனப்பகுதிகள் உள்ள யானைகள் பழத்தை சாப்பிட விவசாய நிலங்களுக்குள் படையெடுத்து வருகின்றன. இதனை தவிர்க்கும் வகையில் விவசாயிகள் சாலை ஓரங்களில் பலாப்பழம் விற்க தடை விதித்து எச்சரிக்கை பலகை வைத்திருந்தனர். ஆனால் அதனையும் மீறி சாலையோரம் பலாப்பழம் விற்ற 10 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சூறைக்காற்று வீசியதில் செல்போன் கோபுரம் சரிந்து விபத்துக்குள்ளானது. புளியமரத்துக்கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோபுரத்தில் பொறியாளர்கள் இன்று காலை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பலத்த சூறைக்காற்று வீசியதில் செல்போன் கோபுரம் சரிந்து விழுந்தது. குடியிருப்பு பகுதியில் விழாமல் பின்புறம் விழுந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆந்திராவில் உள்ள இந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் இந்துக்கள் அல்லாதோர் விவசாயம் செய்ய அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் இந்து கோயில்களுக்கு சொந்தமான 1200 ஏக்கர் நிலத்தில் ஏராளமான மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் அந்த நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தற்பொழுது ஆந்திர அரசு அந்த நிலங்களில் இந்துக்கள் அல்லாதோர் விவசாயம் செய்ய தடை விதித்துள்ளது. அதன்படி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்டோர் நிலங்களை கோயில் நிர்வாகத்திடம் உடனே ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. இதற்கான உத்தரவு அதிகாரிகள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது செயல்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர அரசின் இந்த முடிவு அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.